பழக்கம் இல்லை. ஒரே ஒரு முறை சிங்கள நாடக தயாரிப்பாளர் பராக்கிரமன் இணையிலவுடன் சென்று அவர் வீட்டிலே சந்தித்திருக்கிறேன். அதை விட அவருடன் பழகும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது ஸ்ரீஸ்கந்தன் சொன்னவற்றிலே நான் கவனித்த விஷயம், இந்த பிழையான தகவல்களில் அது ஒரு கன்சர்னாக இருக்கு. எனக்கு அது பெரிய கன்சர்னாக இருக்கு. அவர் அதை பார்த்துவிட்டு பிழையான தகவல்களை அவர்கள் இந்த ஊடகங்களிலே போய் துணிந்து சொல்கிறார்கள். ஏனென்றால் அதை இப்போ இந்த முன்பு இருந்த அறம் போய்விட்டது. அதை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு படிப்பித்த அந்த ஊடக அறம் இப்பொழுது முற்றாக கைவிடப்பட்டு விட்டது. வாரவர்கள் எல்லோரும் என்னத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய தகவல் பிரச்சனையை கொண்டு வரப்போது. இப்பொழுது இந்த இந்த இயற்கை செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படுகின்ற இந்த விஷயம் அது ஊடக இந்த தகவல் துறையை கட்டுப்படுத்த போகிறது. அது என்ன செய்யும் என்றால், இப்பொழுது நாங்கள் வருங்கால சந்ததியினர் அவர்களை கேட்கும் பொழுது இப்பொழுது இங்கே இருக்கின்ற இதுவரை பதியப்படுகின்றவற்றை தான் அது பொறுக்கி கொடுக்க போகிறது. அவைக்கு மாற்றாக இல்லை என்றால், சரியான விஷயங்கள் சொல்லப்படாவிட்டால் இந்த இப்பொழுது கொடுக்கப்படுகின்ற பிழையான தகவல்களை வருங்காலத்தில் உண்மையான தகவல்களாக ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது. ஆகவே இந்த இலக்கிய துறையிலோ எந்த துறையில் இருப்பவர்களும் பிழையான தகவல்கள் இப்படி வெளிவருகின்றன என்று தெரிந்தால் அவர்களுக்கு எதிரான அதற்கு சரியான தகவல்களையும் இப்பொழுது பதிந்து வைக்கும் பொழுதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை எடுக்கும் போது எல்லாவற்றையும் சேர்த்து கொடுக்கும். அது அவர்களுடைய பணியாக இருக்கும். இது சரியாக அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு நாளும் இது சரியான தகவல் தான் என்று செக் பண்ணி அதைத்தான் கொடுக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லா துறைகளிலும் இருக்கின்றன. அதை ஸ்ரீஸ்கந்தன் அதை கதைத்து அவருடன் பேசியிருக்கிறார். எனக்கு குழந்தை சண்முகம் அவர்களுடைய நாடகத்தை முதலில் எந்தையின் தாயும் நாடகத்தை நான் முதலிலே டொரண்டோவிலே தேடகம் அமைப்புக்காக நெறிப்படுத்தினேன் என்ற ஒரு பெருமை எனக்கு இப்பொழுதுதான் முதல் இங்கேதான் வெளியேற்றப்பட்டது என்ற விஷயம் ஜெயகரன் சொல்லித்தான் எனக்கு தெரியும். நான் அங்கே யாழ்ப்பாணத்தில் போட்டதை இங்கே என்னுடன் தந்திருக்கிறார்கள் என்றுதான் அதை யோசித்தேன். ஆகவே அந்த மகிழ்ச்சி எனக்கு உண்டு. அவர் நிச்சயமாக அவர் அந்த இலங்கை நாடகத்துறையிலே தமிழர்களின் நாடகத்துறையிலே ஒரு முக்கியமாக போற்றப்பட வேண்டிய ஒரு பெரும் ஆளுமை. அவருடைய இழப்பு, அவர் வயதாக இழந்து விட்டார். ஆனால் அது எப்பொழுதுமே அவருடைய நினைவுகளும் அவருடைய செயல்களும் போற்றப்பட வேண்டியவை. நன்றி ஸ்ரீஸ்கந்தன் அவர் பற்றி இங்கே கூறியமைக்கு.